திரைப்படங்களில் மக்களுக்கு தேவையான அறிவுரையை காமெடி மூலம் சொல்லி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் எஸ் கிருஷ்ணன். அதோடு சம்பாதிக்கும் பணத்தில் பெரும்பாலான தொகையை பிறருக்கு கொடுத்துவிடும் குணம் கொண்டவர். கஷ்டம் என வந்து இவரின் யார் உதவி கேட்டாலும் தன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் அப்படியே கொடுத்துவிடும் வள்ளலாக இருந்தார். இவரிடமிருந்துதான் பிறருக்கு உதவும் குணத்தையே எம்ஜிஆர் கற்றுக்கொண்டார் எனவும் கூறப்படுவதுண்டு. ஏன் எஸ்கே தனது மகனுக்காக கூட எதையும் சேர்த்து வைக்கவில்லை. நான் எஸ்கேவின் மரணத்துக்கு பின் அவரின் மகன் எம்ஜிஆரை சந்தித்து, நான் பொறியியல் படிப்பு படிக்க ஆசைப்படுகிறேன், ஆனால் கல்லூரியில் சேர போதுமான பணம் இல்லை, நீங்கள் தான் உதவ வேண்டும் என உதவி கேட்டு உள்ளார். எவ்வளவு தேவை அன்னு கேட்டார். 3000 தேவைப்படுதுன்னு சொல்லி உள்ளார். காலேஜில் சேர்றதுக்கு முன்னால என்னைய வந்து பார்த்துட்டு போகணும்னு சொன்னார். காலேஜ் அட்மிஷன் கிடைச்ச பிறகு எம்ஜிஆர் கிட்ட விஷயத்தை சொல்லலாம்னு போனதுமே வீட்டில் இருந்தவங்க டிபன் சாப்பிட சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு காத்திருந்தார். அரசியல் காரணமா 1687 எம்ஜிஆர் ரொம்ப பிஸியா இருந்தார். குளிச்சு முடிச்சிட்டு 7 மணிக்கு அவர் ரூமுக்கு வந்தார். வந்ததும் யாரு வெளியே உட்கார்ந்திருக்கிறார் என்று கேட்டுள்ளார். கலைவாணர் பையன் வந்திருக்கிறாருன்னு வீட்டில் இருந்தவங்க சொன்னதும் உடனே வர சொல்லி இருக்கிறார். நான் அவர் ரூமுக்கு போனதும் முதல்ல டிஃபன் சாப்பிட்டியான்னு கேட்டார். அடுத்து காலேஜில் இடம் கிடைச்சாச்சான்னு கேட்டு உள்ளார். இடம் கிடைச்சிடுச்சு, சேர போறேன், அதான் அதுக்கு முன்னால உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்று சொன்னாரு. முன்ன உங்கப்பா எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டினாருன்னு தெரியுமா அன்னு கேட்டு உள்ளார். அதற்கு அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி உள்ளார். லட்சக்கணக்கான வரி கட்டினாரு. அப்படின்னா அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு இன்னு கேட்டாரு. பல லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்லி உள்ளார். இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்லை என்று சொன்னாரு. செல்வம் அழியும், ஆனா கல்வி அழியாது. அதனாலதான் கல்விக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். அது உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்தும், கைவிடாதுன்னு சொன்னார். எஸ்கே மகனும் நன்றாக படித்து பொறியாளராகி கை நிறைய சம்பாதித்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.